சமீபத்தில் தாவிகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நடிகர் ரஜினிகாந்த் குறித்து சில அவதூறு கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட மிரட்டலுக்கு பயந்துதான் அரசியலை தவிர்த்தார் அப்படின்னும், ஆனா இன்னைக்கு திமுக குடும்பத்தினர் தயாரிக்கும் படங்கள்லேயே நடிக்கும் நிலைமைக்கு அவர் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனாவோட இந்த கருத்துக்கு ரஜினியோட ரசிகர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனாவோட கருத்துக்கு பதிலளிக்கிற விதமா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவிகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானது மற்றும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மட்டுமில்லாம தனக்காக பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அதோட முக்கியமா காலம் பேசாது காத்திருந்துதான் பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் பின் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில குளத்தூரில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தலைவர் ரஜினிகாந்த் மீது எங்களுக்கு வெறுப்பு கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கு. ரஜினியை சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. திமுகவின் சூழ்ச்சி என்றுதான் கூறினேன். நான் பேசியது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தால் அதற்காக மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களோட அறிக்கையை படித்தேன், அவரது உணர்வுக்கு மரியாதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.